அனைவருக்கும் வணக்கம். சவுக்கு மீடியா சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டு 5 தினங்களுக்கு மேலாகிறது. அந்த வழக்கு எந்த வகையில் இருக்கிறது, எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகிறது அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாவே பார்த்தலாம் வச்சுங்களேன். சவுக்கு சங்கர் அவர்களை இந்த அரசு விடுவதாக இல்லை. அவர் மீது கண்டிப்பாக குண்டர் சட்டம் போடப்படும். குண்டர் சட்டம் போடப்பட்டு அவருக்கு இது எலெக்ஷன் முடியறதுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் தகவல் வெளியாக இருக்கிறது. இது முக்கிய காரணமே அவரு டிஎம்கே பற்றி தொடர்ந்து பேசி வருவதனால இதற்கு பார்த்தீங்கன்னா டிஎம்கே அரசு காவல்துறைகிட்ட அழுத்தம் கொடுக்கறது அப்படின்ற தகவலும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அப்படிதான் இங்கே நடக்கிற நிலவரத்தை பார்த்தாலும் தெரிகிறது. இதை தான் சவுக்கு சங்கர் அவர்களும் கைது செய்வதற்கு முன்பாகவே சொன்னார். நான் கைது செய்யப்பட்டனா கண்டிப்பாக ஒரு 4-5 மாதங்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்றத தெல்ல தெளிவாக குறிப்பிட்டாரு. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். என்னன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் மீது பார் ஓனர் பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திரன் அவர்கள் 94,000 ரூபாய் அனுப்பப்பட்ட விஷயங்களை, அதாவது என்னை மிரட்டி, சட்டத்துக்கு புறம்பாக மிரட்டி பார்த்தீங்கன்னா என் பாரை பற்றிலாம் தவறாக பேசி என்னை மிரட்டி தான் அவர் காசு அனுப்ப சொன்னார். அதை நான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்தன் பேரில் தான் தற்போது நீதிமன்ற காலம் வச்சுருக்காங்க. இந்த நீதிமன்ற காலம் வச்சதுக்கப்புறம் அங்கே மிரட்டுறதுக்கான ஆதாரங்களை காவல்துறையும் இந்த ஹரிச்சந்திரனும் கொடுக்க முடியலைங்க. இப்போ ஆதாரம் இருந்தால் தானே முழுசாக கொடுக்க முடியும். அப்போ முழுசாக கொடுக்காத போது அடுத்தடுத்த வழக்குகளை பதிவு செய்வதற்கு காவல்துறை தயாராக இருக்கிறது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதம்பாக்கத்தில் கடந்த 2 மாதத்திற்கு முன்பாக ஒரு வழக்கு சவுக்கு சங்கர் மேலே போடப்பட்டது. அது ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்ற ஒரு ப்ரொடியூசர் அஜய் அப்படின்றவர் ஒரு வழக்கு கொடுத்திருந்தார். அதை பற்றி சவுக்கு சங்கர் அவர்களும் தெளிவாகவே கொடுத்திருந்தார். இதுவும் ஆதாரமற்றது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை அப்பயே முடிச்சுட்டாருங்க. ஸ்டேஷன்லேயே இதை வழக்கை எழுதி கொடுத்துட்டு எந்த ஆதாரமும் இல்லைன்னு முடிச்சுட்டாங்க. இது திருப்பியும் அவங்க வழக்கை தொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயங்கள் என்னன்னா, சமூக வலைதளங்களில் ஒரே ஒருத்தர் அந்த ஹரிச்சந்திரன் மட்டும் தானே வழக்கு தொடுத்திருந்தாரு. அப்போ எப்படி அஜய் எல்லா மீடியாக்களையும் உட்காந்துட்டு நானும் புகார் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்களும் பரப்புரை செஞ்சுட்டு வராங்க. அது தவறு. ஏன்னா ரெட் அண்ட் ஃபாலோ அஜய் இந்த ப்ரொடியூசரும் பார்த்தீங்கன்னா வழக்கு தொடர்ந்துருக்காரு. ஆனால் இதை பற்றி இப்போ பேசல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஹரிச்சந்திரன் கொடுத்த புகாரின் பேரில் தான் கைதே செஞ்சுருக்காங்க. அப்போது இதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட்டிங் லிஸ்ட்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் மகேஷ் ரம்யான்னு ஒருத்தர் உள்ள வராரு திருப்பி. அவரும் பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் முன்பு யூடியூப் மட்டும் இல்லைங்க, மற்ற எல்லா சேனல்லையும் சேட்டலைட் சேனலை வர வச்சு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர்லாம் என்னென்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்க, இங்கே இந்த பார் மேட்டரில் ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னா தேவையான ஆதாரங்கள் இல்லாத சமயத்தில் இப்போ உள்ள வராரு யாரு, இந்த வழக்கு எடுக்க போகிறாங்க. இந்த ரெட் அண்ட் ஃபாலோ அஜய் வழக்கை அவரு புகார் கொடுத்தாரு இல்லையா, அந்த வழக்கை உள்ள எடுக்க போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மகேஷ் ரம்யா கொடுத்த புகாரை எடுக்க போகிறாங்க. இவங்கெல்லாம் என்ன புகார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெட் அண்ட் ஃபாலோ அந்த ப்ரொடியூசரை பற்றி தவறாக பேசியதாக சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பதிவில் நீக்க சொல்லி ஆஃபீஸ் போயிருக்காரு யார், இந்த அஜய்ன்றவர். அவரை அடித்ததாக சொல்லி மாலதி, அங்கே இருக்கிற மாலதி ஒரு செய்தியாளர், அவங்களையும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க 4-5 பேர் மேலேயும் குற்றம் சாட்டி இந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மகேஷ் ரம்யா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க கஷ்டப்பட்டு படம் எடுத்தோம். எங்க படத்தை பத்தி ரொம்ப தவறாகவும் அவதூறாகவும் பேசினாங்க. அதனால நாங்களும் வழக்கு தொடர்ந்துருக்கோம்னு சொல்லிட்டு அவரும் கட்சி கட்டிக்கிட்டு வராரு. இப்போ இந்த 3 வழக்குகளும் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குதுங்க. இப்போ 2வதாக எனது ஆதாரம் இல்லாத சமயத்துல இப்போ ஒரு வழக்கும் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல வழக்கை எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் மீது அடுத்தடுத்த வழக்குகள் பாயும் பொழுது குண்டர் சட்டம் அவர் மீது போடுவதற்கு ஏன்னா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பார் ஓனர் ஹரிச்சந்திரன் சவுக்கு சங்கர் மீது கொடுக்கப்பட்ட புகார் ஆலந்தூர் கோர்ட்ல விசாரிக்கப்பட்டது. இந்த ரெட் அண்ட் ஃபாலோ அஜய் சொன்னார் பாத்தீங்களா, அவரு வழக்கு பாத்தீங்கன்னா சைதாப்பேட்டை கோர்ட்ல விசாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றாக தற்போது வெளியாக ஆரம்பிச்சிருக்கிறது. இப்போ சவுக்கு சங்கர் சைட்ல என்ன முடிவெடுக்க போறாங்க, ஏன்னா அடுத்தடுத்த கட்டங்கள்ல இந்த வழக்கு நகர போயிட்டே இருக்கிறது. கண்டிப்பாக சவுக்கு சங்கருக்கு குண்டாஸ் போடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோ இல்லை உறவினர்களோ ஒரு வழக்கறிஞரோ அடுத்து குண்டாஸ் போடாமல் தடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் மீது பொய் வழக்கு போட்டிருக்காங்க, எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதாரம் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா குண்டாஸ் போடப்படுமா, அவங்க சைடில் சொல்கிறேன், காவல்துறை சைடில் இல்லை சவுக்கு சங்கர் அவர் மேல்முறையீடு செய்யும் சமயத்தில் ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்கிற சமயத்தில் இதை நிரூபிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா அவங்க கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அடுத்த கட்ட விசாரணை சந்திப்பாங்க. இந்த விசாரணை சந்திக்கிறதுக்கே 10-15 நாள் ஆயிரும் சொல்கிறாங்க. அந்த 10-15 நாள் ஆகிறதுக்குள்ள அடுத்தடுத்த வழக்குகள் இவர் மேலே பதியப்படும் பொழுது அதுவும் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீதிமன்றம் போகிறதுக்கு முன்னாடி
அட்வைசரை சந்திச்சு, அவங்கள்ட்ட மனு குடுத்து, அவங்க விசாரணை மேற்கொண்டு, அடுத்த கட்டங்கள் போயி, அங்க நீதிமன்றத்தில விசாரணை மேற்கொள்ளும் பொழுது, பார்த்தீங்கன்னா, காவல்துறை அடுத்த வழக்க கொண்டு வரும். இந்த அடுத்த வழக்கு வந்து விசாரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, 2, 3 மாதங்கள் வந்து அப்படியே ஓடி போயிரும். இதத்தான் இந்த திமுக அரசு எதிர்பார்க்கிறது. அதுதான் நடக்கும் அப்படின்றதும் தற்போது நிலவரங்கள் வந்து தெரிய வருகிறது. சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துக்கங்க. ஏன்னா, ஒட்டுமொத்தமாக 20 வழக்குகள் மேற்பட்ட வழக்குகள் இருக்கும் பொழுது, இதில எத்தனை வழக்கு, அதாவது 3 வழக்கு போட்டாலே போதும், இவர் மீது குண்டாஸ் வந்து போடப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதில முக்கியமா ஏன் குண்டாஸ் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மக்களுக்கு எதிராக அவதூறு பரப்புறாங்க. பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறாங்க. இவர் வந்தாவே பிரச்சனையா இருக்கும். அப்படின்றத ஒரு விஷயம் இருந்தால் கண்டிப்பா அவர்கள் மீது குண்டாஸ் போடுவாங்க. இதில முக்கியமா போடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா யார் மேல போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணல்லாம் கடத்துறாங்க பார்த்தீங்களா? தொடர்ந்து மணல் கடத்திட்டே இருப்பாய்ங்க. அங்க பார்த்தீங்கன்னா, மக்கள்ட்ட அச்சுறுத்தலை ஏற்படுத்துற மாரி தொடர்ந்து சில அசம்பாவிதங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாரி தொடர்ந்து செய்யும் சம்பவங்களுக்கு தான் இந்த குண்டாஸ் வந்து போடப்படும். அதே மாதிரி மீடியாக்கள்ல தொடர்ந்து இவர் அவதூறு பரப்பிக் கொண்டே வருகிறார். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு காரணமா இருக்கிறார். இப்ப அந்த 3 பேரும் கம்ப்ளைண்ட் குடுத்தாங்கல்ல, இந்த கம்ப்ளைண்ட்லாம் வச்சு கண்டிப்பா அவர் மீது குண்டாஸ் போட முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வழக்கறிஞர்லாம் கூறிக்கொண்டு வருகிறார்கள். அதற்கான முயற்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது. அப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து 6 மாத காலம், அதாவது எலக்ஷன் முடியும் வரை கண்டிப்பாக வெளியே வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீதிமன்றம் போயி அடுத்த கட்டங்கள்ல இவரு ஒவ்வொரு கேஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, புரிய வைத்து அதற்கு வந்து கால அவகாசம் எடுக்கிறதுக்குள்ளேயே வந்து காலங்கள் ஓடிவிடும். ஏன்னா, இதுதான் இந்த திமுக அரசினுடைய பார்த்தீங்கன்னா சூழ்ச்சியும் கூட. ஏன்னா, ஒண்ணு இவர் மேல குண்டாஸ் போடணும். இல்லன்னா ஒவ்வொரு வழக்கா எடுத்துக்கிட்டு போயி பார்த்தீங்கன்னா, விசாரிக்க ஆரம்பிக்கணும். அதுல வந்து நீதிமன்ற காவல்ல வைக்கணும். 15 நாள், 1 மாசம் அப்படின்னு ஓடுச்சுன்னா, ஒரு மார்ச், ஏப்ரல் வரைக்கும் கிடைச்சுதுன்னு வச்சுக்கங்களேன். மார்ச் வரைக்கும் இருந்தா போதும். ஏப்ரல்ல வந்து அவர் மீடியா முன்னாடி வந்து பேச முடியாத அளவுக்கு பண்ணிடலாம். எலக்ஷனும் வந்துரும். முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இந்த கேஸ் முடிஞ்சோன அதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டாய்ங்க. வுட்டுருவாய்ங்க. நீ எப்படியோ கத்திக்கிட்டு போடான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதே மாதிரி மீடியால இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் பயப்படணும் அப்படின்னு சொல்லி தான் சவுக்கு சங்கருக்கு இவ்வளோ அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இதுல டிஎம்கே அரசு ஒண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க. சவுக்கு சங்கருக்கு அழுத்தம் கொடுத்தா மத்த மீடியாக்காரங்க எல்லாமே வாய மூடிக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா அது நடக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சொல்ல வருபவர்கள் அவர் கருத்துக்கள சொல்லிட்டே தான் இருப்பாய்ங்க. இப்ப மீடியா முன்பு வந்து சொல்றாங்க அப்படின்னா, வாக்கு செலுத்தும் பொழுதும், வாக்கு செலுத்தும் மக்களும் சரி, மக்களின் உரிமைக்காக அவங்க ஒவ்வொருத்தரும் குரல் கொடுத்து தான் வராங்க. அந்த குரல் தான் இந்த யூடியூப் மூலியமாக பதிவு செய்யப்படுகிறது. இது வந்து காலங்காலமாக அதே இந்த மாரி அடக்குமுறை, ஒடுக்குமுறை செய்யும் செயல்கள வந்து செஞ்சுட்டு தான் வந்திருக்காய்ங்க. எத்தன பேர் நீங்க அப்படி வந்து அடக்குமுறை, ஒடுக்குமுறை செஞ்சு இந்த மாரி குண்டாஸ் போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த வழக்கு வந்து குண்டாஸ் போடப்பட்டு பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல இருந்திருக்காங்க. யாராவது சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாதுங்க. இந்த நீதியும், நியாயமும், தர்மமும் கண்டிப்பா ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லா காலகட்டங்களிலும் நடந்துகிட்டே தான் வருது. திமுக அரசுக்கும் இந்த நியாயம், தர்மம் பார்த்தீங்கன்னா வெல்லும் அப்படின்றத 2026ல மக்கள் நீங்கலாம் காட்டுங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் இதுல வந்து கூற விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல சவுக்கு சங்கர் அவர்கள பத்தி ஒரு விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல பேசப்படுகிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் வந்து பத்திரிகையாளரா இருக்கும் பொழுதே சரி, யாரு கூடயும் நண்பர்களாக பழகினார் அப்படின்னா, அவங்க வந்து எதிரியாகும் சமயத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியா முன்பு வந்து அவங்கள அசிங்கப்படுத்துவார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செயல் வந்து தொடர்ந்து அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அதனால தான் அவருக்கு யாருமே ஆதரவு இல்ல. தற்போதும் டிஎம்கேக்கு எதிராக இருக்கும் எதிர்க்கட்சியான ஏடிஎம்கேவும், பிஜேபியும் தான் வந்து சப்போர்ட் பண்றாங்க. மத்தவர்கள்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு யோசிக்கிறதுக்கு காரணமே, இவர் யாரையும் விட்டு வைக்கிறது இல்லங்க. இவரு என்ன தோணுதோ அத பண்ணிட்டே போவாரு. இந்த தவறை செய்வதனால தான் இப்போதும் அவரால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு பக்கம் உண்மை கூட. ஏன்னா, அவர் பார்த்தீங்கன்னா நெருங்கிய நண்பரா இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து பேசிட்டு இருப்பாரு. அவர பத்தி தவறா. அதற்கு உதாரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள். சீமான் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு தடவை வந்து கைது செய்யப்பட்டு சவுக்கு சங்கர் வந்து ஜெயில்லேருந்து போயிட்டு ஜாமீன்ல எடுத்தவரே சீமான் அவர்கள். ஆனால் சீமான பத்தியே தவறா பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆனா தற்போதும் சீமான் அவர்கள் வந்து ஒரு வீடியோ பதிவு வந்து வெளியிட்டிருந்தாரு. இதே மதத்த என்ன வந்து கைது செஞ்சுட்டே இருந்தாங்க. நான் குரல் கொடுக்கும் போதெல்லாம். ஆனால் எனக்கு பின்னாடி அப்போ 10, 15 பேர் தான் இருந்தாங்க. அப்படி மிஞ்சி போனா ஒரு 50, 100 பேர் தான் இருப்பாங்க. அந்த 100 பேர வந்து அடக்குமுறை செய்வதற்கும், ஒடுக்குமுறை செய்வதற்கும் எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் தற்போது இப்ப என்கிட்ட 50,00,000 பேர் வரைக்கும் இருக்காங்க. என் மேல கைய வச்சா என்ன நடக்கும் தெரியுமா? அந்த மாரி ஒரு விஷயங்கள நீங்க உருவாக்கணும். நம்ம கொள்கைக்கும் சரி, நம்ம அடுத்த கட்டங்கள என்ன முன்வைக்கிறோன்றத எடுத்து வைக்கிற அந்த பயணங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டாக மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அவங்களும் நம்ம கூட இருந்தா யாரும் எதுவும் பண்ண மாட்டாய்ங்க. ஃபோட்டோ கூட ஆட்டோல கூட வைக்க முடியாது. பாக்கெட்ல கூட வைக்க முடியாது. யார் ஃபோட்டோ? பிரபாகரன் அவர்கள் ஃபோட்டோ. ஆனா இப்ப எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒண்ணும் பண்ண முடியாது. இதற்கு காரணம்
முக்கியமா சீமான் அவர்கள் அவர் தெள்ளத் தெளிவா கூறியிருக்காரு. இதற்கும் அவரு இந்த கருத்துக்கள நம்ம வரவேற்று தான் ஆகணும். இதை சவுக்கு சங்கர் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இல்லன்னா, இந்த மாரி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அவர் மீடியா முன்பு இந்த மாரி எல்லா விஷயங்களும் கூறி வந்தாலுமே, அவருக்கு இந்த மாரி அழுத்தம் கொடுப்பவர்கள் கொடுத்துக் கொண்டு தான் இருப்பார்கள். இத சமாளிக்க வேண்டும் அப்டின்னா, பாரிசாலன் சீமான்ட்டருந்து பிரிஞ்சிருக்காரு. அவரும் ஒரு கூட்டத்த சேர்த்திருக்காப்ல. அப்போ கொள்கைக்கான கூட்டமா இருந்தாலும் சரி, அது நீதிக்கான கூட்டமா இருந்தாலும் சரி, அத நேர்மையா நகர்த்தி கொண்டு போனால் மட்டுமே நமக்கு சப்போர்ட் இருக்கும். இல்லன்னா இருக்காது. தயவு செய்து சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த சம்பவத்துல புரிஞ்சுப்பார் அப்படின்றத நாம நம்புவோம். இதே மாரி தமிழ்நாட்டில், உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் இணைந்திருங்கள். தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.